அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி தமிழ் வந்து போயிட்டுருக்கு. அதே டயத்தில் ஜிஎஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ஜிஎஸ்ல வந்து இது செகண்ட் பார்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓவராலாக பார்த்தோன்னா ஃபோர்த் பார்ட்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ வந்துட்டு நம்ம கண்டினியூட்டாக வந்துட்டு நீ மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று சொல்லிட்டு கண்டினியூட்டாக போட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை முடிச்சிடலாம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டினும் +2 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் மட்டுமே பார்த்தா போதும். டிகிரி ஸ்டாண்டர்ட் வேணாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஏன்னா குரூப் 4க்கு அதான் வந்துட்டு கேட்பாங்க. அது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். அதாவது நேற்று பார்த்த குரூப் 4 2024 ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது 2024 ஜூன் 9 போன வருஷம் நடந்த ஜிஎஸ் உடைய ப்ரீவியஸ் கொஸ்டின், குரூப் 4 உடைய ஜிஎஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். இதை பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டினில் ஒரு 10 to 20 கொஸ்டின் 15 கொஸ்டின் ஆச்சும் ரிப்பீட்டட் ஆகும். சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறையா ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரோம். சரிங்களா? பாருங்கள், ஏன் 148 எடுத்துருக்கோம்னா நேற்று அது வரைக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இடத்துல மேக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால தான் 148 கொஸ்டின் எடுத்துருக்கோம். பாருங்கள், பாலூட்டிகளின் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது என்ன? இது வந்து சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பின்கடவாய் பற்கள், அதாவது பின்கடவாய் பாலூட்டிகள் நம்ம தாங்க, மனுஷங்க தான் குறிக்கும். மனுஷங்க, அப்புறம் பால் கொடுக்குற மாடு, அப்புறம் என்ன சொல்கிறது ஆடு, அதாவது பால் கொடுக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி குட்டிக்கு, மனிதர்கள் குழந்தைக்கு நம்ம பால் கொடுக்குறாங்களே அந்த போல் வந்துட்டு பாலூட்டிகள்லாம் அதான் பால் கொடுக்குறது, அவ்வளோதான், வேறு விஷயம் கிடையாது. ஸோ காணப்படாதுன்னா முன்கடவாய், நம்ம எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து படிக்காமல் ஜென்ரலாக பார்த்தா தெரியும், நமக்கு எல்லாருக்குமே முன்கடவாய் பற்கள் என்பது இருக்கும். கடவாய் பற்கள் என்பது நமக்கு இருக்கும். கோரப்பற்கள் சிலருக்கு இருக்கும். வெட்டும் பற்கள் இருக்கும். சரிங்களா? பின் கடவாய் பற்கள் நமக்கு வந்து கிடையவே கிடையாது. ஸோ நமக்கு வச்சே கண்டுபிடிச்சலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம் சயின்ஸ் புக்கு. அடுத்து கீழ்காண்பனவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க. சரிங்களா? எப்பயுமே வந்து என்ன பார்ப்பாங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து 10th சயின்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? 10th சயின்ஸ் புக்கில் தான் இருக்கும். ஆனால் சுக்ரோஸ், அதாவது புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுவது சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புளோய உணவேற்றம் மூலம் சயின்ஸ் படிக்கலாட்டியும் பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்கிறப்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுக்ரோஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளே, சுக்ரோஸ். அடுத்து போகலாங்களா? நிறையா கேட்பாங்க, பார்த்துக்கலாம் போக போக. சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக மாதிரி தெரியும். சரிங்களா? அதை ஃபீல் பண்ணாதீங்க. இதோட 5 சயின்ஸ் தான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் எடுத்துகிட்டு சயின்ஸாக வருதா? எக்கூற்று தவறானது. டாப்ளர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள். அதாவது என்ன பார்த்தோம்னா இது வந்துங்க, நான் சொல்கிறேன், நான் படிச்சிருக்கிறதெல்லாம் கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கியும் நகர்கிறது. இதில் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா தவறானது கேட்டிருக்காங்க. சரிங்களா? தவறானது பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ இருக்குங்களா, ஒன்று வந்து தப்பு. சரிங்களா? ஆனால் 2, 3, 4 சரி. ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் சம இடைவெளியில் நகரும்போது, ஒளி மூலம் மற்றும் கேட்குனர் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக நகரும்போது, ஒளி மூலமானது வட்டப்பாதையின் மையப்பகுதியில் வந்து கேட்குனர் வட்டப்பாதை நகரும்போது, அதாவது ரெண்டுமே சேமாக இருக்குங்க இதில். ஆனால் இது சேம் இல்லாமல் இருந்தால் தப்புங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. இது வந்து எங்கே ஒன்றா இயக்கவியல் வரும்னு நினைக்கிறேன், மறந்து போச்சு. அதனால் நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? ஆனால் 10th தான் வரும். சரிங்களா? இதை பற்றி 10th சயின்ஸ் தான். நீங்கள் 10th சயின்ஸ் படித்தாலே போதும். டக்குன்னு கிளிக் ஆக மாட்டேது. சயின்ஸ் கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சு விட்டனால நான் அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், சரியாக பொருந்திய தொழில். இந்த டாப்ளர் விளைவு எப்பயுமே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. டாப்ளர் விளைவு நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? டாப்ளர் விளைவு நல்லா படிச்சுக்கோங்க. டாப்ளர் விளைவு இந்த புக்கில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. எல்லாரும் படிச்சுக்கோங்க அதை போய் ஒரு தடவை. ஏன்னா டாப்ளர் விளைவு எப்பவுமே கொஸ்டின் கேட்பாங்க. சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுத்துருதுங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசி பர்குலா தப்புங்க. பிரயோபைட் நயடைட்டா இது மட்டும் தான் கரெக்டு. ஆப்ஷன் பி பிரயோபைட் நயடைட்டா. சரிங்களா? பிரயோபைட் நயடைட்டா இது மட்டும் தான் கரெக்டு. பார்த்துக்கோங்க. சயின்ஸ் பார்க்குறப்ப ஒரு மாதிரி தான் இருக்கும், யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தது போயிடலாம். இது ஓகே, கொஞ்சம் படித்த கொஸ்டின் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ சரியான நிலையை தேர்ந்தெடுக்க. 9th 8th இருக்கக்கூடிய அமிலம் காரம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு அமிலம் காரம் பார்த்துட்டோம். இது செகண்ட் அமிலம் காரம். ஒரே பாடத்துலேருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதான் எனக்கு கிடைச்ச லக்கு. இந்த பாடம் நான் படிச்சுட்டு போனேன், ரெண்டுமே சூப்பராக போட்டேன். சரிங்களா? அதுக்கு ஆப்ஷன் பி தான் வரும். 1 கரெக்டு 3 கரெக்டு. பினாப்தலின் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அமில ஊடகத்தில் நிறமற்றது, கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும். நீங்கள் வேணால் 8th அமிலங்காரம் 9th அமிலங்காரத்தை பாருங்கள், கண்டிப்பாக அது இருக்கும். பினாப்தலின் வந்து அமில ஊடகத்தில் நிறம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? பினாப்தலின் பார்த்தோன்னா அமில ஊடகத்தை வந்து நிறமற்றதாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரத்தில் வந்து பார்த்தோன்னா இளஞ்சிவப்பு நிறத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 கரெக்டு. அடுத்து 3ம் கரெக்டு. சிவப்பு லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் நீல நிறமாக மாறும். சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து கார ஊடகத்தில் வந்து நீல நிறமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 ஏன் தப்புனா மெத்தில் ஆரஞ்சு கார ஊடகத்தில் இளஞ்சிவப்பு நிறம், அமில ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தை உருவாக்கும். தப்பு. ஏன் அப்படின்னா இந்த மெத்தில் ஆரஞ்சு வந்து அமில ஊடகத்தில் தான்
இளஞ்சிவப்பு நிறத்தையும் கார ஊடகத்தில் மஞ்சள் நிறத்தையும் உருவாக்கும். சரிங்களா, அதனால் தப்பு. நீல லிட்மஸ் தாள் கார ஊடகத்தில் சிவப்பு நிறம் தப்பு. நீல லிட்மஸ் தாள் அமில ஊடகத்தில் தான் என்ன பண்ணும் பார்த்தோம்னா நம்ம சிவப்பு நிறமாக மாறும். சரிங்களா, ஸோ சயின்ஸ் படிக்காதவங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. சயின்ஸாக வைக்கிறாங்களா ஃபஸ்ட் ஒருத்தனே வீடியோ பார்க்குறவங்க கூட போயிருங்க போலையே, ஏன்னா சயின்ஸ் அப்படி இருக்குது. சரிங்களா, என்னடா இதுன்னு சொல்லிடாதீங்க. ஒரு 10 கொஸ்டின் சயின்ஸ், 5 கொஸ்டின் வரும், அப்புறம் சயின்ஸ் வராது. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்த பூஞ்சையானது மனிதர்களை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு காரணமான பூஞ்சை கான்டிஸ்டோஸ்ட்ரியம் பர்பூரியம். சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, கான்ட்ரோஸ்ட்ரியம் பர்பூரியம் இதான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைன்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து தாவரங்கள் நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூஞ்சையை வந்து சொல்கிறாங்க. அடுத்து போயிடலாம். சயின்ஸ் முடிஞ்சுங்க, நீ யார் ஃபீல் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஒரு நாங்கள் படித்தப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா, ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய கேள்வியாக வந்து இந்த கேள்வி இருந்துச்சு. என்னென்னா, எந்த மாநிலம் சதுப்பு நில மாநில விலங்காக கொண்டுள்ளது? ஆப்ஷன் டி. இதுக்கு டெனட்டிவ் கீழே எதுவுமே வரவே இல்லை. நாங்கள் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தோம், டெனட்டிவ் வர வரைக்கும் இதாக அப்படின்னு சொல்ல முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் டி, சதுப்பு நில மாநில விலங்காக கொண்டுள்ளது என்ன பார்த்தோன்னா மகாராஷ்டிரா. நல்லா படிச்சுக்கோங்க, போனோட சர்ச்சைக்குரிய கொஸ்டினாக இருந்துச்சு, எது விடைன்னு தெரியாமல் இருந்துச்சு. சதுப்பு நில மாநிலம் மகாராஷ்டிரா. ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரா மாநிலம் அவ்வளோதான். சதுப்பு நில மெயினாக வச்சுக்கோங்க. ஸோ மகாராஷ்டிரா. சரிங்களா, எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு? இது கரண்ட் போயிருங்க. சரிங்களா, 2023ஆம் ஆண்டு 49வது G7 ஜப்பான். சரிங்களா, ஜப்பானில் தான் என்ன நடந்துச்சு பார்த்தோம்னா 49வது G7 வந்து நடந்துச்சு. ஜப்பானில் 49வது G7 நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் தான், கேட்டாங்கன்னா போடுங்க. குரூப் 4 கொஸ்டினால் ரிப்பீட்டட் வர கேட்கலாம். அதை இது ஈஸிங்க, நம்ம 10th ஜாகிரஃபி தான். சரிங்களா, 10th ஜாகிரஃபியில் வரும். இந்திய அரசால் 1972இல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றியது. மிகவும் கரெக்டு. 10th ஜாகிரஃபியில் 3rd லெசனில் போய் பாருங்க இருக்கும். 3rd லெசனா? ஆமாம், 3rd லெசன் தான் நினைக்கிறேன். 2nd லெசனும் நினைக்கிறேன். 2nd லெசனும் 3rd லெசன் தான் வரும். புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1974 துவங்கப்பட்டது. இது வந்து தவறான கூற்று நண்பர்களே. சரிங்களா, இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை, இதுவும் தவறான கூற்று நண்பர்களே. சரிங்களா, அதாவது இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பகங்களை பெற்றுள்ளதுன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கான இது. ஸோ புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதோ அதுவும் கீழே வந்து தொடங்கப்படுது. ஏதாவது போடுங்க. சரி, ரெண்டுமே தப்பு. யானை பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1992. ஆமைகள், கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1999. சரிங்களா, அதுபோல் புலிகள் நான் ஏன் சொல்லணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை உயிர்கோள காப்பகம், அதான் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கீழே எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சரிங்களா, பார்ப்போம். ஒன்று மட்டும்தான் கரெக்டு. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்லாம் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணால் மறக்காது உங்களுக்கு. அடுத்து என்ன கேட்குறாங்க, தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி பார்த்தோம்னா கஜ்ரா கராக்ஸோ இதான வரும். ஆமாம், இதான் வரும்னு நினைக்கிறேன். நான் படிக்கும் போது படிச்சேன். ஆமாம், இதான் தப்பு விட்டேங்க. நீங்கள் ஏன் தப்பு விட்டுறாங்க? கஜ்ராஜ் கரோஷா அப்படின்றத வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தண்டவாளங்களில் யானை அப்படின்னாலே கஜ்ரம், அந்த கஜ்ரம்னாலே பொதுவாக யானைன்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா, கஜ்ரம் அப்படின்னாலே யானை வந்து குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கஜ்ரம் அப்படி வந்தாலும் நீங்கள் யானையை கண்ணை மூட்டு போட்டணும். அப்போயே நீங்கள் வச்சு அதை போட்டுடலாம். பட் நான் தப்பு விட்டேன் அந்த கொஸ்டின். சரிங்களா, நீங்கள் யாரும் தப்பு விட்டுறாதீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கஜ்ரா அப்படின்னு சொல்லப்படுகின்ற தண்டவாளங்களில் யானை விபத்துக்களை தடுக்க இந்திய ரயில்வே டேஸ் என்ற நம்ம இந்தியன் ரயில்வே வந்து யானை விபத்துக்களை தடுக்காண்டி கஜ்ரா சுரக்ஸோ அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸும் கரண்ட் அஃபேர்ஸுமா வருதே, கொஸ்டின்ஸே காணாமே. பரவாயில்லங்க, இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கீழ்கண்டவற்றுள் எது குப்தர் காலத்து குடைவரை கோவில் இல்லை? சரிங்களா, உதயகிரி குகை ஒடிசா, அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா, எலிபண்டா குகை மகாராஷ்டிரா, பாக் குகை மத்திய பிரதேசம். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா 4மே இருக்குது. இதில் வந்து என்ன வரும் அப்படின்னா எலிபண்டா குகை தான் ஆப்ஷன் வரும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா எலிபண்டா குகை வந்து வராதுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்குறோமா? ஆமாம், சொன்னால் கரெக்டாக சொன்னால் ஆப்ஷன் சி தான். சரிங்களா, எலிபண்டா குகை மகாராஷ்டிரா இதான் வந்து வராது. ஏன்னா எலிபண்டா குகை வந்து யார் வருவாங்க அப்படின்னா சாளுக்கியர்கள் வருவாங்க, டக்குன்னு கிளிக் ஆக மாட்டுது. ஸோ உதயகிரி ஒடிசா தாங்க, அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரா தாங்க, பாக்கும் வந்து மத்திய பிரதேசங்க. சரிங்களா, இப்போ ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த பாக் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பாக் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக வேறு வேர்டை யூஸ் பண்ணணும்னு கரண்ட் டிவி வந்து அறிவிச்சிருக்காங்க செய்தியில். அது என்ன வேர்டுன்னு சொல்லுங்கள். ஏன்னா பாகிஸ்தான் நம்ம சண்டை வந்தனால நம்ம இந்தியாவில் பாக் அப்படின்றது எந்த இதுக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பாக் அப்படின்றதுக்கு வேறு வேர்டு வந்து யூஸ் பண்ணணும்னு அறிவிச்சிருக்காங்க. ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு சொல்லலாம். நீங்கள் தேடி கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக தான்.
ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க, வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பதை தொடங்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இது மட்டும்தாங்க நம்ம 12th இருக்கும் சரிங்களா, 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கும், ஐஎன்எம் புக்கில் இருக்கும் சரிங்களா. வங்கப் பிரிவினையின் போது ரக்ஷபந்தன் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விழானாலே இவர் தான் சரிங்களா. மேலாக்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி மேலாக்கள் என்னும் திருவிழாக்கள் அப்படின்னு சொன்னாரும் இந்த ரவீந்திரநாத் தாகூர் தான். ஸோ விழாக்கள்னாலே நீங்கள் வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. அடுத்து, தான் பெற்ற வெற்றிகளை நினைவை கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர், இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம 11th ஹிஸ்ட்ரியிலுமே இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் சொல்லுவோம்ல, ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நம்ம ஓல்டு புக்கில் இருக்கும் சரிங்களா. அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சுக்கோங்கன்றது. 2ஆம் அலெக்சாண்டர் என பொறுத்து கொண்டவர் பாமன் ஷா சரிங்களா. யார்? பாமன் ஷா. இவர் தான் வந்து தன்னை 2ஆம் அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி அறிவித்து கொண்டவர். 2ஆம் அலெக்சாண்டர் தன்னை அறிவித்து கொண்டவர் யார்? பாமன் ஷா. இந்திய நெப்போலியன்னா யார்? சமுத்திரகுப்தர் சரிங்களா. அப்புறம் ஒரு இந்திய நெப்போலியனா சமுத்திரகுப்தர், 2ஆம் அலெக்சாண்டர்னா பாமன் ஷா. இதே போல் 3 பேர் வருமே. அடுத்தது பார்த்தோம்னா இது கிருஷ்ணதேவராய விஜயநகரில் வருவார். முகமது கவான் ஒரு மெயினான ஆள் சரிங்களா. அந்த பாமினி அரசில் ஒரு மெயினான ஆளை வந்து இருப்பார் முகமது கவான். சமுத்திரகுப்தர் நான் சொன்னால் இந்திய நெப்போலியன் இந்த இருக்க பார்த்தீங்களா, சமுத்திரகுப்தர் இந்திய நெப்போலியன். அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கு ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்புனா கியூனிஃபார்ம், இதெல்லாம் 6th இருக்கும், 9th இருக்கும், 9th சிந்து சமவெளி படத்தில் இருக்கும் சரிங்களா. மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையான வணிக தொடர்பை குறிப்பிடுகிறதுன்னு கேட்டாங்கன்னா கியூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டுக்கள் தான் நம்ம மெசபடோமியாவுக்கும் நம்ம ஹரப்பாவுக்கு இடையே வணிகம். ஹரப்பா வந்து பார்த்தோம்னா 1920 வந்து அகழாய்வு சிந்துவில் அகழாய்வு செய்ய ஆரம்பிப்பாங்க. 1921 ஹரப்பாவை கண்டுபிடிப்பாங்க. 1921 தயாராம் சகானி சரிங்களா. 1921 ஹரப்பாவை கண்டுபிடிப்பாங்க. 1922 மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு ஆர்டி பானர்ஜி. ஸோ வந்து மெசபடோமியா என்பது எங்கே இருக்குன்னா ஈராக்கு, குவைத்து, சிரியா அந்த ஏரியாவை தான் மெசபடோமியா நாகரிகம் சொல்லுவாங்க. அதனுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க. காலம் வந்து காலம் டக்குன்னு கிட்காகல, ஆனால் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹரப்பா சீனா சிந்து சமவெளி பார்த்தோன்னா 3300 to 1900 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சிந்து சமவெளினா 6th 9th நல்லா படிச்சுக்கோங்க, அதுவே போதும் சரிங்களா. சிந்து சமவெளினா 11th ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து ஈஸி கொஸ்டினுங்க, பாலிட்டி 10th பாலிட்டிங்க பார்த்தாலே சொல்லிடலாம். கீழ்காணும் கூற்றுகளில் நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள். டிபிஎஸ்பி பற்றி கேட்குறாங்க. டிபிஎஸ்பி பற்றி சரியான கூற்றை கண்டறிக. சட்டப்பிரிவு 36 to 51 வரை அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள். ஆமாம், அதாவது பார்ட் வந்து 4 பகுதி 4 சட்டப்பிரிவு 36 to 51 வரைக்கும் அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் பற்றி சொல்லப்படுகிறது. இது வந்து பார்த்தோம்னா அயர்லாந்திலிருந்து இருக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல டிபிஎஸ்பி சரிங்களா. அந்த இது சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, அயர்லாந்து இருக்கப்பட்ட சொல்லுவாங்க. இந்தியா அதாவது கீழே கொடுத்துருக்காங்களோ அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா புதுமையான சிறப்பம்சமே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ 1 2 2மே கரெக்டு தான், புதுமையான சிறப்பம்சம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. காந்திய, சமதர்மம், பொருளாதார அப்படின்னு சொல்லி 3 வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க. அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. இது வந்து +2 புக்கில் வருங்க சரிங்களா. +2 11th தான். ஆமாம் 11th பாலிட்டியில் இந்த உள்ளாட்சி அமைப்பு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் புக் பேக்கில் இருக்கும். நிறைய பேருக்கு இது தெரியாது, குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் நான் கரெக்டாக தான் போட்டதெல்லாம். கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, இதான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 3 நிலை பஞ்சாயத்துகள்னு சொல்லுவாங்க சரிங்களா. கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு கொஸ்டின் படித்தா அப்படியே போகக்கூடாது, 2 நிமிஷம் சேர்த்து பார்க்கலாம் சரிங்களா. நம்ம இந்தியாவில் முத இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற விஷயம் எங்கே தொடங்கினாங்கன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தானில் தான் தொடங்கியிருப்பாங்க சரிங்களா. காந்தியுடைய பிறந்த தினமான அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த வருஷம் அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. கீழே வந்து எந்த ஆண்டு அப்படின்ற விஷயத்த கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தொடங்கியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்து 164 கொஸ்டினா என்ன சொல்கிறாங்க, ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. பாருங்கள், அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி இதில் வந்து நம்ம 12th பாலிட்டி சரிங்களா. 12th பாலிட்டி வந்து ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் லெசனில் வந்து இருக்கும். ஸோ அரசமைப்பின் 249வது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றம் மாற்ற முடியும். ஒரு அதிகாரத்தை வந்து மத்திய பட்டியலிருந்து நாடாளுமன்றத்துக்கு மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு ஒரு விஷயம் ஒரு இது வந்து மாநில பட்டியலுக்கு இருக்குன்னா அது வந்து மத்திய பட்டியலுக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா மாநிலத்தில் அதிகாரம் கம்மி தான். அப்படி மாற்ற அதிகாரம் இருக்கிற நாடாளுமன்றம்
நாடாளுமன்றத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 249 இது வந்து படிச்சு தான் ஆகணும் சரிங்களா. இந்த ஆர்டிக்கல் வந்து 12th புக்கில் தான் இருக்குது, பார்த்தோன்னே தெரியும், எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ தேசிய நலன் கருதி இம்மாற்றத்தை செய்யலாம். ஆமாம், இப்போ ஒரு மாற்றம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம தேசிய நாளும் நடக்குது அப்படின்னா அந்த மாற்றம் பண்ணலாம். இதான் வந்து ஆர்டிக்கல் 249. ஸோ ஈஸியான ஆர்டிக்கல் தான் கேட்குறது நினைக்காங்க. 262 ஆர்டிக்கல் என்ன சொல்லுங்கள் சொல்லிடுவீங்க எல்லாருமே. அதாவது இது கூட வேணாம், நதிநீர் பகிர்வினை அது கூட ஓகே. 263 ஆர்டிக்கல் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. ஸோ ரெண்டுமே சரியாக நடக்குங்க. ஆர்டிக்கல் 263 என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்கள். அடுத்து என்ன பார்த்தோம்னா வெளிநாடு வாழ் இந்திய தினம், பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னா ஜனவரி 9ங்க. ஜனவரி 9 ஏன் இது என்ன டே அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காந்தி தாத்தா வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை தந்த ஜனவரி 9 வந்து தேசிய பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுவோம். இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கொண்டாடப்படுகிறது சரிங்களா. இது வந்து இந்த 8th குடியுரிமை ஒரு பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்தை வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடுவாங்க சரிங்களா. அடுத்து யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி? இது வந்து பொதுவான விஷயம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பிலாம் யார்? நம்ம அம்பேத்கர். அப்போ திட்டமிடுதலின் சிற்பி, நம்ம இந்தியாவின் திட்டமிடுதலின் சிற்பி, வெளியுறவின் சிற்பின்னு சொல்லுவாங்க. யாருன்னா ஜவஹர்லால் நேரு, தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. ராஜேந்திர பிரசாத் யாரும் பார்த்தோம்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய நிரந்தர தலைவர். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. HC முகர்ஜி மற்றும் BT கிருஷ்ணமாச்சாரி இவங்களும் துணைத் தலைவராக இருப்பாங்கள்ல இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு. அடுத்து 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முறையாக உருவாக்கப்பட்டது. இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம 10th ஜியாகிரஃபிலையும் இருக்கும், +1 எக்கனாமிக்லேயும் இருக்கும் சரிங்களா. ரிஸ்ரா எப்போ 1855ஆம் ஆண்டு மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை ரிஸ்ரா சரிங்களா. சணல் தொழிற்சாலை எங்கே உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ரிஸ்ரா அப்படின்ற இடத்துல சணல் தொழிற்சாலை வந்து உருவாக்கியிருக்காங்க சரிங்களா. அடுத்து என்ன கேட்குறாங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக, இதெல்லாம் 11th எக்கனாமி தாங்க சரிங்களா. 11th எக்கனாமிலே இருக்கும், அழகாக இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நார்வே தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து ஆஸ்திரேலியா வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்தியா. ஏன்னா 1, 2, 3ன்னு அந்த புக்கில் பாருங்கள் 11th எக்கனாமியில் வந்து பாருங்கள் கண்டினியூட்டியாக கொடுத்துருப்பாங்க அந்த இதை சரிங்களா. ஸோ சுவிட்சர்லாந்து நார்வே ஒரு பாக்ஸில் இருக்கும். நார்வே சுவிட்சர்லாந்து நார்வே, செகண்ட் ஆஸ்திரேலியா, 3வது சுவிட்சர்லாந்து எங்கே இருக்குது, இந்த இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்தியா. இந்தியா வந்து 131 இடம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துக்கோங்க, இருக்கும் நம்ம 11th எக்கனாமி புக்கில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா தவறான இணையை கண்டுபிடிக்க. வேளாண் வருமான வரி மாநிலம், ஆமாம் வேளாண்மை துறையெல்லாம் வந்துட்டு நம்ம மாநில கட்டுப்பாட்டில் தான் இருக்குது சரிங்களா. மத்திய கட்டுப்பாட்டெலாம் வேளாண்மை துறையெல்லாம் கிடையவே கிடையாது. அமைச்சருமே பார்த்தீங்கன்னா வேளாண் அமைச்சர் மத்திய தான் இருப்பாங்க. ஸோ அப்போ ஒன்று வந்து கரெக்டு தான் சரிங்களா. நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரியும், ஆமாம் இப்போ நம்ம நிலம் வச்சுருக்கோம், ஏதோ கட்டடம் கட்டணும்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிகிட்டு இருக்கோம், மாநில கவர்மெண்ட் தான் வரி கட்டிகிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போனா அதுவும் கரெக்டு நான் நினைக்கிறேன். அப்படிங்களா? ஆமாம் கரெக்டு தான் சரி, நல்லா தெரியும். ஓகே கரெக்டு தான் சரிங்களா, கரெக்டு தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. மின்சார நுகர்வு அல்லது விற்பனை வரி வந்து ஒன்றிய அரசு கட்டுமா? கிடையவே கிடையாது. நமக்கு ஆனால் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க கரண்ட்டு, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்குறாங்க கரண்ட்டு. TNEB தான் இருக்குது, சென்ட்ரல் EBலாம் கிடையாது. ஸோ அப்போ அதுவும் தவறு சரிங்களா. மாநில அரசு தான் வந்து விற்பனை வரி வாங்குகிறாங்க, மின்சார வரி வாங்குறாங்க. நில வருவாயை வந்து நம்ம இப்போ தான் மேலே பார்த்தோம்ல, இந்த நில வருவாய் மற்றும் கட்டிடங்கள் போட்டிருக்காங்க, இங்கே அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. நில வருவாய் வந்துமே மாநில அரசு தான் வாங்குறாங்க. ஸோ ஆப்ஷன் C தான் இது. ஏன்னா 1, 2 தப்பு. அதாவது வேளாண் வருமான வரி சரிங்களா. வேளாண் வருமான வரியும் நில மற்றும் கட்டடங்கள் வரியும் மாநில அரசு தான் வாங்குவாங்க. மின்சார நுகர்வும் மாநில அரசு தான் வாங்குவாங்க. நில வருவாயும் மாநில அரசு தான் வாங்குவாங்க. விற்பனை வரியும் மாநில அரசு தான் வாங்குவாங்க. ஸோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா துணைத் தலைவர். நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம பிரதமர் சரிங்களா. மோடி அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் இருக்காங்க. ஏன்னா அவர் தானே பிரதமர் இருக்கார் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் கேட்டாங்கன்னா அவருடைய துணைத் தலைவராக இருப்பாங்க. இதாவது நிதி ஆயோக்கின் முதல் நிர்வாகத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. அந்த அரவிந்த் பனகாரியா இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிதிக்குழு சரிங்களா, நிதிக்குழுவுடைய தலைவராக இருக்கார். அந்த நிதிக்குழு வந்து எப்போ அமைச்சாங்க, எந்த ஆண்டு டு எந்த ஆண்டு இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அது கூட வேணாம், எத்தனையாவது நிதிக்குழுவின் தலைவர்னாச்சும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து
தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க தானே மூலூர் ராமாமிர்தம் அம்மா தானே வருவாங்க. ஆமாம், மூலூர் 9th புக்கில் இருக்குது. இது நம்ம 9th இருக்கும். சாரி 10th இதில் என்னது 10th INMல 10th லெசனில் பாருங்கள், புக் பேக்கில் லாஸ்ட்டாக அந்த லைன் வந்து இருக்கும். சரிங்களா, தேவதாசி முறை சட்டம் கொண்டு வர முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவராக இருந்தவங்க மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். சரிங்களா, இவங்க வந்து நம்ம 10th புக்கில் 10th ஹிஸ்ட்ரியில் 10th லெசனில் லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, போய் பாருங்கள் வேணாம். சரிங்களா, இவங்க பேரில் வந்துங்க 8ஆம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்தாங்கன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சாரி, கல்வியாக திருமண உதவித்தொகை கொடுத்துருப்பாங்க சொல்லி 9th தமிழ் புக்கில் போட்டிருக்காங்க. 9th தமிழில் கேட்டால் அடிச்சிருங்க. இதுவே கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டாங்க அப்படின்னா மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டத்தில் எத்தனாம் வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்கன்றதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து, நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன். இது 12th தான், ஆனால் பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும், ஏன் பயப்பட தேவையில்லை. சரிங்களா, பாக்ஸ் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, 12th வந்து பாக்ஸு புக் பேக் படிச்சுக்கோங்க. பாக்ஸ் படித்தாலே போது அடிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்டவனா யாரும் பார்த்தோம்னா பகத்சிங். இவர் தான் வந்து நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து இருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் யாரும் பார்த்தோம்னா தாதாபாய் நவ்ரோஜி. நம்ம 10th எக்கனாமி தான் பார்த்தீங்களா, 10th 12th ஈஸியாக தான் இருக்குது நம்ம சொல்கிறது பூராமே. அதாவது இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. எந்த ஆண்டுன்னு நம்ம 10th எக்கனாமியில் கொடுத்துருப்பாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் பண்ண சொல்லுன்னா அப்போ தான் உங்களுக்கு மறக்காது. சரிங்களா, ஸோ அந்த எம்ஜி ரானடே யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காந்தியோடைய அரசியல் குருவாக வந்து இருப்பார். சாரி, கோபாலகிருஷ்ண கோகலேயோட அரசியல் குருவாக இருப்பார். தக்கான கல்விக் கழகம், அப்புறம் என்ன சொல்லியிருப்பார், புனா சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம், விதவை மறுமண சங்கம், இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யாரும் பார்த்தோம்னா அந்த எம்ஜி ரானடே சொல்லுவாங்க. பாலகங்காதர திலகர், உங்கள் எல்லாருமே தெரியும், திலகரை பற்றி நிறைய விஷயம் தெரியும். கோபாலகிருஷ்ண கோகலே இருக்கார்ல, அவர் இந்திய ஊழியர் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம்னா 1905 வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரிங்களா, அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றிய சரியான கூற்று எது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். இது கரெக்டான விஷயங்க. 10th புக்கில் தான் இருக்கும், 8th புக்கில் இருக்கிற பற்றி. சரிங்களா, தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனினா 10th ஹிஸ்ட்ரியில் 6ஆம் படம். தீரன் சின்னமலை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர். ஆமாம், இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர் ஆவார். திப்புவாலும் கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக தான் போல. 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1925 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இதுதான் தப்பு, ஏன்னா அவர் பிரெஞ்சு ஆதரவாக தான் போராடிப்பார். அப்போ என்ன விட கொடுத்தாங்க, ஆப்ஷன் சி. பார்த்தீங்களா, கரெக்டாக சொன்னால் 1 2 சரி. ஏன் அப்படின்னா அவர் பிரெஞ்சுக்காரருக்கு ஆதரவாக இருந்திருப்பார். சரிங்களா, அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போட்டிருப்பார். இவங்க பிரெஞ்சுக்காரருக்கு எதிராக போராட மாட்டார். அவங்க கூட ஆதரவாக இருந்து ஆங்கிலேயர் எதிர்த்திருப்பார். சரிங்களா, இந்த தீரன் சின்னமலை வந்து பார்த்தோம்னா தீரன் சின்னமலையும் திப்புவின் திவானான முகமது அலியும் வந்துட்டு நொய்யல் ஆற்றங்களில் சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லி பாட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா சமயக்காரர் நல்லப்பன் நம்புவரால் காட்டி கொடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருப்பாங்க. தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகை வெளியிட்டவர் யாருன்னா யோசிக்காமல் போடுங்க. இங்கே காணா சிங்காரவேலர். சரிங்களா, தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சிங்காரவேலர். சரிங்களா, தொழிலாளன் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் சிங்காரவேலன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம். பௌத்த சமயத்தின் முன்னோடி யாருன்னு கேட்டாலும் சிங்காரவேலன். அதாவது கான்பூரில் அகில இந்திய பொது உடைமை மாநாடு முதல் மாநாடு நடைபெற்றது. அதில் கான்பூரில் அகில இந்திய முதல் பொது உடைமை நடைபெற்றது. அதில் தலைமை உரையவர் ஆற்றியவர் யாரும் கேட்டாலும் சிங்காரவேலர். சரிங்களா, விஜயநகர பேரரசில் அறிமுகமானது டேஸ் நாணயம். பார்த்தாலே இது எல்லாருமே தெரியும். டேஸ் நாணயம் பக்கோடான்னு கேட்குறாங்களா, தங்க நாணயம் தான். சரிங்களா, தங்க நாணயத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா பக்கோடா. கரெக்டு தானே? ஆமாம், தங்க நாணயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர பேரரசில் அறிமுகமான தங்க நாணயத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்கண்ட கூற்றுகளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை பற்றிய சரியான வாக்கியம் என்ன கேட்குறாங்க. சரிங்களா, கோபாலகிருஷ்ண கோகலின் சீடர் தப்பு. ஏன்னா கோபாலகிருஷ்ண கோகலோட சீடர் யார், நம்ம மகாத்மா காந்தியடிகள். சரிங்களா, அடுத்து இவர் செக்கிழுத்த செம்பல். ஆமாம், இது கரெக்டு. இந்திய பணியாளர் சங்கம் தப்பு. ஏன் அப்படின்னா இந்திய பணியாளர் சங்கம் இப்போ தான் சொன்னேன் நான், 1905 இந்திய பணியாளர் சங்கம் இந்திய ஊழியர் சங்கம் அப்படின்னு அமைப்பு தொடங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கோகலே. சரிங்களா, அந்த கோகலே இருக்கா பார்த்தீங்களா, இவர் தான் வழக்கறிஞர். ஆமாம், இவர் வழக்கறிஞர். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரிங்களா, இன்னும் எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்த்துட்டா, ஏன்னா நிறையா போனால் அடுத்த வீடியோவோட போட்டுக்கலாம். மேக்ஸ் இருந்தால் விட்டுடலாம், இல்லாட்டி அடுத்த வீடியோ போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் இருக்கோ? ஆமாங்க, மேக்ஸ் வந்துடுது. ஓகே, மேக்ஸ் வந்துடுச்சா? சூப்பர், முடிச்சிடலாம். மேக்ஸ் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 198 மேக்ஸ் தான் இருக்குது. மேக்ஸ்லாம் நல்லா பெரிய கொஷின் பார்த்துக்கோங்க. போன குரூப் 4 கொஷின் கண்டிப்பாக பார்க்கணும். கீழே எதுவுமே இல்லை. பரவாயில்லையே, மேக்ஸ் தான் இருக்கா?
பார்க்காம இருந்திருக்கலாம். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் தான் போகுது. ஓகே நம்மளே ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா படிங்க சரிங்களா. எத்தனை கொஸ்டின் வரையும் பார்க்கணும்? 187 வரையும் பார்க்கணுமா? பார்த்துடலாம். பண்ண கொஸ்டின் நான் ஒரே தான் முடிச்சு வைக்கணும். கொஸ்டினை போட்டுவிட்டு அடுத்து பாருங்கள். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடும் சத்தியபுத்திரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சத்தியபுத்திரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நண்பர்களே, அசோக கல்வெட்டில் யார்? அதியமானம் சொல்கிறாங்க. இது எங்கே தானே வரும்? சத்தியபுத்திரர், அது 11th பாலிட்டியில் வரும் சரிங்களா. 11th பாலிட்டியில் வரும். அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடும் சத்தியபுத்திரர் அந்த 13, 14, 15ஆம் படம் படிப்போம் பார்த்தீங்களா, அந்த படத்தில் வரும் சரிங்களா. ஸோ சத்தியபுத்திரர் அதியமானம் வந்து குறிக்கிறாங்க. சத்தியபுத்திரன் சொல்லி அதே மாதிரி ஓல்டு புக்லேயும் வரும், ஓல்டு தமிழ் புக்லேயும் வரும் சரிங்களா. அடுத்து நொய்யல் எரி நுதுப்போம் என்றால் கவையால் காமம் நுதுப்போம் இவை எனும் குறளில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நுதுப்பேம்னா அவித்தல்னு நினைக்கிறேன் நண்பர்களே. ஆமாம், இன்னும் ஞாபகம் இருக்குது, பார்க்கல ஆன்சரை. ஸோ அவித்தல், ஏன்னா தான் தப்பாகட்டும் வந்து நான் அதான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ நுதுப்பேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவித்தல் சரிங்களா. நுதுப்பேம்னா நான் ஓல்டு புக்கில் வந்து கேட்டிருக்காங்க, ஏதாவது கஷ்டமாக கேட்குறக்காண்டி சரிங்களா. நுதுப்பேம் அப்படின்னா அவித்தல் அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா. அடுத்து பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்னா தொழிலின் அடிப்படையில் தான் வேறுபடுத்துகிறாரு தவிர வள்ளுவர் வந்து தொழிலின் அடிப்படையில் வேறுபடுத்துகிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பினால் அனைவரும் சமம் அப்படின்ற கருத்தை சொல்கிறவர் நம்ம வள்ளுவர் சரிங்களா. ஸோ எல்லா உயிரும் சமம் அப்படின்ற கருத்தை சொன்னவர் வள்ளுவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அக்ஸை சீன் டேஷ் மற்றும் சீனாவிற்கிடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது அப்படின்றதுனா நம்ம இந்தியா பற்றி தாங்க கேட்பாங்க. அக்ஸை சீன் அப்படின்ற பகுதி சரிங்களா. இந்தியாவுக்கும் சீனா கிடையாது ஒரு ப்ராப்ளம்னா அது அக்ஸை சீன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ஸை சீன் அப்படின்ற பகுதி நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்ச்சைக்குரிய பகுதியாக இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, பொருளாதாரத்தில் பொதுவாக மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி நுகர்வு தொடர்ந்து ஆமாம் நம்ம இந்தியாவில் 11th எக்கனாமி தாங்க, கண்ணை மட்டும் போட்டுக்கோங்க. இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்றாகும் மற்றும் உலகின் முதலிடத்தில் உள்ளது. தப்பு, ஏன்னா சிமெண்ட் உற்பத்தி இந்தியா உலகத்தில் முதலிடத்துலாம் கிடையாது சரிங்களா. அதாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர் எத்தனை இடம்னு 11th எக்கனாமி புக்கில் இருக்கும், பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கூற்று ஏ கரெக்டு. அதாவது என்னென்னா பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலவதும் நம்ம சிமெண்ட் உற்பத்தி என்றைக்குமே கொரோனா காலத்தை கூட நிற்காமல் பச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க சரிங்களா. தமிழக அரசு டேசாம் தேசிய கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15 தான். ஜூலை 15 அது காமராஜருடைய பிறந்த தினம், அதான் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா. முடிஞ்சோ? ஆமாம், இது வந்து கரண்ட் அஃபேர்ஸுங்க சரிங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, 8.19 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் படித்தப்போ சாய்ஸ் அகாடமியில் சொல்லியிருந்தாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து அப்படியே அடித்தேன், வீடியோ மட்டும் தான் பார்த்து உட்காந்து படிக்கிறாரில்ல. அடுத்து மங்களா மாலை திட்டம் 2012-13 அறிமுகப்படுத்தப்பட்டது. இது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அனாதை பெண்களுக்கு தகுந்த மணமகன் கிடைக்க வழிவகை செய்தல். கரெக்டுங்க, கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம் சரிங்களா. அதாவது மங்கள மாலை திட்டம் துவங்கப்பட்டது எப்போங்கன்னா 2012. அனாதை பெண்கள் இருப்பாங்களே அவங்க வந்து மணமகன் தேடி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. 10th ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அவிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திர கூட மாட்டு வண்டியை சிறந்தது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே தெரியும் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம அன்னி பெசன்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணவங்க சொல்லியிருப்பாங்க. பிரம்மஞான இயக்கத்தை வந்து கொண்டு வந்தவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து குரூப் 4 2024 ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜிகே கொஸ்டின்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து இதனுடைய தமிழ் கொஸ்டின் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.